ஹாய் எவரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்துஸ்தான் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், அதாவது இந்துஸ்தான் இன்ஜினியரிங் காலேஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்துஸ்தானில் 2 கேம்பஸ் இருக்குது. இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 2704, இது செகண்ட் கேம்பஸ். இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இது ஃபஸ்ட் கேம்பஸ் 2708. விலாவரியாக இந்துஸ்தான் இன்ஸ்டிடியூஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். கவுன்சிலிங் கோட் ஞாபகம் வந்திருக்கும். எல்லோரும் இந்த காலேஜை ப்ரிஃபர் பண்ணுங்கள். இது ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த காலேஜில் இன்டேக் அதிகங்கனால செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் ஃபில் ஆகும். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டிருக்கோம் நிறைய விஷயங்கள். அண்ட் இந்த கல்லூரியை போடுறதுக்கான காரணம், மிகப்பெரிய காரணம் வந்து NIRF ரேங்கிங். NIRF ரேங்கிங் வந்து 201 300வது பேண்ட் இருக்காங்க. இவங்க தொடர்ந்து NIRF ரேங்கிங்கில் இருக்கிறது பெருமையான விஷயமா கருதுகிறாங்க. அண்ட் NBA அக்ரிடேஷன் கோர்ஸ் 12 கோர்ஸ் வச்சுருக்காங்க. 4 கோர்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் NACல A++, NACல A++ வாங்குறதெல்லாம் பெரிய விஷயம். ஸோ தொடர்ச்சியாக சக்ஸஸை கொடுத்துட்ருக்காங்க. 1992 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்லூரி. ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, பக்கா ஜாலியாக இருக்கும், ஆனால் அதே சமயம் அகாடமியில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஜாலினா கல்ச்சுரலு, ஃபெஸ்டிவலு, ஈவெண்ட்ஸு, அது இதுன்னு சிம்போசியம்னு சொல்லிட்டு நிறைய ஒரு செமஸ்டருக்குன்னே நிறையா இருக்கும். ஜாலியாக தான் இருப்போம். இன்ஸ்டாகிராம், நீங்கள் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் வைபாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அகாடமி பர்ஃபார்மன்ஸில் பார்ப்பாங்க. நீ எக்ஸாமில் நல்லா படித்து எழுதலைன்னா அரியர் தான். அதில் வந்து ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க. அகாடமியில் வந்து ஸ்ட்ரிக்ட்டுனா, நீ வந்து ஒரு என்ன சொல்கிறது, படிக்கிற விஷயத்தில் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினைக்கிறாங்க. அண்ட் ப்ளஸ் ஒரு கேம்பஸ் லைஃப்பை என்ஜாய் பண்ணி படிக்கணும்னா இந்த கல்லூரி நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், இண்டஸ்ட்ரி கனெக்ட்டு, பிளேஸ்மெண்ட்டு எல்லாமே இருக்குது. ஆனால் ஒன்று, நீ அரியர் இல்லாமல் நல்லா படித்து முக்கால்வாசி உன்னுடைய ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் ப்ளேஸ் ஆக முடியும். இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் எப்படி தான். அண்ட் போன வீடியோ கூட நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் இன்ஜினியரிங் அது போட்டிருந்தேன். 2 கேம்பஸோடது போட்டிருந்தேன். ஒரே இதில் நிறைய வரவேற்பு இல்லை. எல்லாம் கேட்டால் மொக்க காலேஜ் போடுறீங்க அப்படின்னு. ஆக்சுவலி இது யாருக்காக போட்டிருக்கேன், ரவுண்டு 2 ரவுண்டு 3 மாணவர்களுக்காக போட்டுட்ருக்கேன். ஏன்னா இதெல்லாம் போடணும்னு அவசியமே கிடையாது. புரியுதுங்களா? ஏன்னா நான் வந்து டாப் டயர் 1 காலேஜ் மட்டும் சொல்லிட்டு போயிடலாம். டாப் டயர் 1 மட்டும் சொன்னால் அது ஆல்ரெடி நல்ல காலேஜ்னு எல்லாத்துக்கும் தெரியும். இது யார் எடுத்து சொல்கிறது? ஆக்சுவலி இது நல்ல காலேஜாக இல்லையான்னு சொல்கிறத நான் வந்திருக்கிறேன். இந்துஸ்தானுக்கு ஒரு மித்து இருக்குது, ஜாலியாக இருக்கும் அப்படின்னு. ஸோ சொல்கிறதுக்கு வந்திருக்கு. அதே மாதிரி தான் நேரும். ஸோ முடிஞ்சளவு என்னுடைய அந்த ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா பசங்கிட்ட விசாரிச்சதும் ஒரிஜினலாக என்ன கிடச்ச டேட்டாவோ அதை வச்சு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நான் வேணால் வீடியோவே போடுறதை நிப்பாட்டிடுறேன். ஐ மீன் காலேஜ் ரிவ்யூ வீடியோ. காலேஜ் ரிவ்யூ 2026ன்னு சொல்லிவிட்டு நம்ம ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கோம். நிறைய காலேஜஸ் போட்டிருக்கோம், பாருங்கள். ஓகே, என்னென்னா பசங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸ்போர்ட்ஸில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்போர்ட்ஸ் வந்து நடக்கும் இல்லையா, அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பார்ட்டிசிபேஷன் வந்து நடக்கும். நிறைய இந்த ஃபுட்பால் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து ஹெமங்கஸ் பெரிய கேம்பஸுங்க. கேம்பஸ் வந்து 200 ஏக்கர் பக்கம், கிட்டத்தட்ட 150லேருந்து 200 ஏக்கர் பக்கம். க்ரீனிஸ் கேம்பஸ், இந்துஸ்தான் இன்ஸ்டியூட்டு, இந்துஸ்தான் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அதாவது ரெண்டு கேம்பஸ். நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு கேம்பஸ் இது வச்சுக்கோங்க ஆப்ஷனில், 150 கீழே வேணால் இந்த ஆப்ஷன் வச்சுக்கோங்க. ஆனால் சிஎஸ்சி மாதிரி கோர்சஸ் ரெண்டுலேயுமே 150 160க்கு மேலே வேணும். நான் இப்போ கட் ஆஃப் காட்டும்போது உங்களுக்கு தெரியும். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, NIRF கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஒவ்வொரு வருஷமும் மிஸ் பண்ணாமல் வாங்கிட்டு வர்றாங்க. அண்ட் NACல A++ வாங்கினது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா அதெல்லாம் ஈஸியாக கிடச்சிடாது. அண்ட் ஆவரேஜ் சேலரி வந்து 3.5 to 4.78, இது ஒரு குட் நம்பர் தான். 46 LP ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் வாங்கி கொடுத்துருக்காங்க. 2 கேம்பஸ்லேயும் ஒரே பிளேஸ்மெண்ட்டு தான். அண்ட் 17 UG கோர்ஸ், 7 PG கோர்ஸ் வச்சுருக்காங்க. பிளேஸ்மெண்ட் வந்து 85%. 17 UG கோர்ஸ் பார்த்துக்கோங்க எவ்வளோ இன்டேக் இருக்கும் அப்படின்னு. NBA அக்ரிடேஷன் கோர்ஸ் CSE, EC, மெக்கானிக்கல், ஏரோநாட்டிக்கலுக்கு வாங்கியிருக்காங்க. இந்த கல்லூரியில் ஏரோநாட்டிக்கலும் நல்லாயிருக்கும், ஏரோநாட்டிக்கல் படித்தாலும். ஸோ இந்த கல்லூரி எடுத்துக்கலாமா அப்படின்னு என்கிட்ட கேட்டால் எடுத்துக்கலாம். நான் ரிவ்யூ முடிச்சேன்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்களுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்து என்ன காலேஜ் வேணும்னு சொல்லுங்கள். கவர்மெண்ட் கோட்டாவில் 1,10,000 ஃபீஸு, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எவ்வளோ வேணாலும் வாங்கலாம். இதை பொறுத்து ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 1.2 to 1.5. இது சிட்டிக்குள்ளே இருக்க காலேஜ், சிட்டிலே தான் இருக்கும். நம்ம கோயம்புத்தூர் சொல்லணும், மலுமிச்சாம்பட்டி அந்த பொள்ளாச்சி ரோடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலேஜ் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. சிட்டி ரோடு மேலே இருக்கும். அண்ட் 1440 சீட் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இன்டேக் ரொம்ப ஜாஸ்திங்கனால செகண்ட் ரவுண்டு மட்டும் இல்லை, தேர்ட் ரவுண்டுக்கும் இந்த ஆப்ஷன் இருக்குது. அவங்களோட பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட் இப்படி கொடுத்துருந்தாங்க. அதாவது அதீப் தாஸ் அப்படின்னு CSE 2025 ஹாஃப் கேம்பஸாக ஆன் கேம்பஸான்னு போட்டிருக்காங்க. என்ன கம்பெனியில் பிளேஸ் ஆயிருக்கான்னு போட்டிருக்காங்க. அண்ட் எவ்வளோ சேலரின்னு போட்டிருக்காங்க. 3,75,000 வருஷத்துக்கு
4 லட்சத்துக்கு 3,75,000 2 லட்சத்துக்கு அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் யாரெல்லாம் ப்ளேஸ் ஆகிருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த டேட்டா வந்து இதோட நிற்கலை, நிறைய இருக்குது. நான் வந்து என்னால் போட முடிஞ்சுதான் போட்டிருக்கேன். நீங்கள் வெப்சைட்டில் போய் பாருங்கள். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், ஹையஸ்ட் சேலரி என்னவா இருந்தாலும் மீடியன் சேலரி அப்படின்னு சொல்கிற விஷயத்தில் பாருங்கள். 4 LPAவில் ப்ராடக்ட் டெஸ்டரில் டேட்டா அனலிஸ்ட்டில் 6 LPA 5.70 LPA இங்கே கம்பெனி நேம்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 7.5ல் வாங்கியிருக்காங்க, 6.70 வாங்கி 7.25 IBMல வாங்கியிருக்காங்க, 6.5 LPA வந்து இவங்க 3 பேர் அடிசால வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் காட்டியிருக்காங்க. 1-2 பிக்சர் தான் இருக்காங்க சார் அப்படின்னு கேட்டால் நம்ம விசாரித்து பார்க்கும்போது பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா தான் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம ஒழுக்கமாக படித்து போனால் இந்த கேம்பஸ் லைஃபுங்கிறது கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும். சரிங்களா? ஆனால் என்ன தான் இருந்தாலும் அகாடமியில் கொஞ்சம் பொறுப்பாக தான் நடந்துக்கிறாங்க. என்ன தான் இங்கே விஷயம் இருந்தாலும் ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்கோங்க, அந்த ஜாலியோடு சேர்த்து நம்ம அகாடமி விட்டுறக்கூடாது, படிக்கிறத விட்டுறக்கூடாது. படிக்கிறத விட்டிங்கன்னா அரியர் மேலே வச்சிங்கன்னா ஒரு பிளேஸ்மெண்ட் வாய்ப்பு கிடைக்காது. ஸ்கில்லு டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்கான்னு சொல்கிறாங்க. பட் இந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்மளோட இன்டர்ன்ஷிப் போகிறது, இல்லை ஒரு இண்டஸ்ட்ரி டைஅப்பு, இல்லை வந்து ஒரு இனோவேஷனாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறது, இதெல்லாம் நீ ஓட்ட விட்டிங்கன்னா உனக்கு இன்றைக்கி பிளேஸ்மெண்ட்டே கிடையாது. பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து மிகப்பெரிய விஷயமா இருக்குது இன்றைக்கெல்லாம். சரிங்களா? ஸோ அறிவு இருந்தாலுமே பிளேஸ்மெண்ட் எடுக்கிற டெக்னிக்கல் ஸ்கில் வேணும், ஆப்டிடியூட் டெஸ்ட் கிளியர் பண்ண தெரியணும், ஜிடி கிளியர் பண்ண தெரியணும், இங்கிலீஷில் நல்லா பேசுகிற ஒரு பையனால் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ டெஸ்ட்லாம் கிளியர் பண்ண முடியும் இப்போலாம். ஸோ அதுக்கு நல்லா பண்ணி கொடுக்குறாங்களான்னு கேட்டால் ரைட் ஃப்ரம் +2 இருந்தே பண்ணி கொடுக்குறாங்க. செகண்ட் இயர்லேருந்து இன்டர்ன்ஷிப் அனுப்புகிறேன்னு சொல்கிறாங்க. எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற ஒரு கல்லூரி தான். எடுத்துக்கலாமான்னு கேட்டால் எடுத்துக்கலாம். யாருன்னா 160 கீழே எடுத்துக்கலாம். 160க்கு மேலே அது உங்கள் இஷ்டம், எடுக்கிறது எடுக்காது. 160 கீழே தான் எடுக்கிறாங்க பசங்க. சிஎஸ்சி மாதிரி கோர்ஸ் வேணால் ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோதான். இந்த வருஷம் கட் ஆஃப் ரொம்ப லோங்குனால ஈஸியாகவே கிடச்சிரும். ஏரோநாட்டிக்கலில் உங்களுக்கு கட் ஆஃப் பாருங்கள், ஓசிக்கு மட்டும் தான் 172.5, மீதியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. அடுத்து அக்ரிகல்ச்சரில் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்குமே நிறைய வச்சுருக்காங்க. ஏன்னா நிறைய பிளேஸ் இருக்கிறனால கண்டிப்பாக வந்து அக்ரிகல்ச்சர் ஒன்றும் மோசமாக இருக்காது. A&ML அதுக்குமே கட் ஆஃப் கொஞ்சம் டிமாண்டாக இருக்குது 160ஸில். ஸோ இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியாகிடும். ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாகவே கிடச்சிடும் இந்த கல்லூரியில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கில் இங்கே பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாகவே கிடச்சிரும். CSBS கொஞ்சம் டிமாண்ட் தான், 150க்கு மேலே இருந்தால் தான் கிடைக்கும். SC/SC/STக்கு ஈஸியாக கிடச்சிரும். அடுத்து சிவில் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, டிமாண்ட் இல்லாதனால. கெமிக்கல் இன்ஜினியரிங் உங்களுக்கு வந்து பார்த்துக்கோங்க, உங்களுக்கு கெமிக்கல் இன்ஜினியரிங்கே இருக்குது, இங்கே வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து சிஎஸ்சி டிமாண்ட் தான், 180க்கு எடுத்துருக்காங்க பாருங்கள். BCM MBC 170க்கு மேலே எடுத்துக்கோங்க. இந்த வருஷம் 165க்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. SC பார்த்துக்கோங்க, SC/SC/ST. ECE டிமாண்டு தான் போயிருக்கு. 2வது ரவுண்டுக்காரங்க BCM MBCக்காரங்க ஃபுல்லாக எடுத்து முடிச்சிருக்காங்க பாருங்கள். ECE CSE அந்த கோர்ஸ் எல்லாம். ஸோ அதனால் 2வது ரவுண்டில் ஃபில் ஆகிற வாய்ப்பு இருக்குது. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் ட்ரிபிளி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3rd ரவுண்டும் போயிருக்கு. இந்த வருஷம் 2nd ரவுண்ட்லேயே முடிஞ்சு போயிடும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் E&Iன்னு வச்சுருக்காங்க. ஸோ அதுலேயுமே உங்களுக்கு டிமாண்டு கம்மிங்கனால ஈஸியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. BCக்கு கொஞ்சம் 150க்கு மேலே வேணும். ஃபுட் டெக்னாலஜி அதுவும் வச்சுருக்காங்க, எல்லா கோர்ஸுமே வச்சுருக்காங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதுவும் வச்சுருக்காங்க, நீங்கள் பாருங்கள், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியும் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்குமே கட் ஆஃப். அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கும் கட் ஆஃப் வந்து ரொம்ப லோவாக இருக்குது, எடுத்துக்கலாம். மெக்கட்ரானிக்ஸ்க்கும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி போட்டோன்னா சீட் அலோகேட் ஆகலாம்னு எடுத்தோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி வச்சுருக்காங்க, அதுலேயுமே நீங்கள் ஒரு கை பார்க்கலாம். கட் ஆஃப் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் கட் ஆஃப் பார்க்கறதோட உங்கள் டிஎன் வெப்சைட்டில் ரேங்க் பார்க்குறது ரொம்ப முக்கியம். இந்த கல்லூரியில் 2026 படிக்கலாமா வேண்டாம்னு என்ன கேட்டிங்கன்னா ஓகே, 2வது ரவுண்டில் எடுத்துக்கலாம், 3வது ரவுண்டில் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ரொம்ப மோசமான கல்லூரியில் கிடையாது, நல்ல ஜாலியாக படிச்சுக்கலாம். நீங்கள் பொறுப்பாக நடந்துக்கணும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம், என்ன தான் இருந்தாலும் பிளேஸ்மெண்ட் வாங்கிட்டு போகிறது, அதில் நீங்கள் கண்ணு கருத்துமாக இருந்துக்கோங்க. இவங்க ஸ்ட்ரிக்டாக இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அகாடமியில் ஓகே, அண்ட் கேம்பஸ் லைஃப்பில் அப்படி இருக்காது. ஸோ அதனால் தயவு செய்து வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணி கரெக்டாக கொண்டு போனீங்க இந்த கல்லூரியில் போய் படிச்சுக்கலாம். சரிங்களா? ஒரு எக்ஸ்போஷர் பண்ணணும், நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்கும் இந்த கல்லூரியில். ஸோ அது நீங்கள் வந்து இந்த கல்லூரியில் நிறைய அனுபவம், ஏன்னா ஆக்டிவிட்டீஸு, இந்த நிறையா வந்து கல்ச்சுரல்ஸ் வைக்கிறாங்க, நிறைய வந்து கேம்பஸ் சிம்போசியம்லாம் வைக்கிறாங்க, ஜாலியாக இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு அனுபவம் தான், எல்லாமே ஜாலின்னு நினச்சக்கூடாது, ஒரு அனுபவம் தான். அந்த அனுபவத்தில் நிறைய அனுபவம் கற்றுக்க முடியும் இந்த கல்லூரியில். ஸோ அதனால தான் இந்த கல்லூரியை போடுற காரணம் NIRF ரேங்கிங்னு இருக்கிற ஒரு காரணம் தான். அண்ட் நீங்கள் இந்த கல்லூரியை ப்ரிஃபர் பண்ணலாமான்னு கேட்டால் நான் தான் சொல்கிறேன்ல, 160 கீழே எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷனாக நீங்கள் வச்சுக்கலாம். 150 கீழே 3rd ரவுண்ட்லாம் ஆப்ஷனாக நீங்கள் வச்சுக்கலாம். 2 கல்லூரி இருக்குது, உங்களுக்கு இன்டேக் ஜாஸ்தி. ஸோ அதனால் தாராளமாக எடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம்.